அண்மை செய்தி. உடல்நலக்குறைவால் காலமான சிபிஎம் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவரது உடலுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தற்பொழுது அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதன் காட்சியை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஜீவபாரதி, தொடர்பான கூடுதல் விவரங்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த சீதாராம் யெச்சூரி கடந்த வியாழக்கிழமை மதியம் உடல்நலக்குறைவு காரணமாக எய்ம்ஸ் மருத்துவமனையில் காலமாயிருந்தார். அதன் தொடர்ச்சியாக அவருடைய உடலானது அவர் படித்த குறிப்பிட்டு மாணவர் சங்க தலைவராக இருந்து JNU வளாகத்தில் வைக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டிருந்துச்சு. பல்வேறு மாணவர்கள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக அவருடைய உடலானது அவர் தங்கி இருக்கக்கூடிய இந்த வீட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு அஞ்சலிக்கு வைக்கப்பட்டிருந்துச்சு. அங்க பாஜகவின் சார்பாக பாஜகவின் தலைவராக இருக்கக்கூடிய JP நட்டா, அதே போல ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட பல தலைவர்கள் நேரடியாக அவருடைய வீட்டிற்கே சென்று அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. தற்போது அவருடைய உடலானது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை அலுவலகமான டெல்லியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அவருடைய உடலுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழக தலைவர்களான K. பாலகிருஷ்ணன், G. ராமகிருஷ்ணன், அதே போல 2 MPக்கள் இருக்காங்க, சு. வெங்கடேசன் மற்றும் திண்டுக்கல் MP ஆகியோர் நேரடியாக அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களான சோனியா காந்தி, ப. சிதம்பரம், ஜெயராம் ரமேஷ் உள்ளிட்ட தலைவர்கள் நேரடியாக தங்களுடைய அஞ்சலியை பதிவு பண்ணியிருக்காங்க. அதே போல திமுகவின் சார்பாக உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி, திருச்சி சிவா உள்ளிட்ட மிக முக்கியமான தலைவர்கள் தங்களுடைய அஞ்சலியை பதிவு பண்ணியிருக்காங்க. நாடு முழுவதும் சீதாராம் யெச்சூரியினுடைய மறைவின் தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல அஞ்சலிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன், கேரள மாநிலத்தினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்கள், மிக முக்கியமான தலைவர்கள், பொலிட் பீரோ உறுப்பினர்கள் அப்படின்ட்டு பலரும் தங்களுடைய அஞ்சலியை தற்போது செலுத்திட்டு வராங்க. முன்பு அறிவிக்கப்பட்டதை போலவே இன்று மதியம் சீதாராம் யெச்சூரியினுடைய உடலானது எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஆய்வுக்காக வழங்கப்பட இருக்கு, தானம் செய்யப்பட இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நாம் குறிப்பிட வேண்டியதா இருக்கு. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.